ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு POV. போகிற போக்கில் ஒரு வீடியோ போடுவோம். இப்போ போடுற வீடியோ பாண்டிச்சேரிக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ், நம்ம எல்லா ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பாண்டிச்சேரி போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். மணி ஒரு 11 மணி இருக்கும். கார் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செஞ்சி மயிலம் அந்த வழியாக நம்ம போகிறோம். நம்ம வந்து சேத்பட் பக்கத்தில் இருக்கிறதால நம்ம சேத்பட், செஞ்சி, மயிலம், பாண்டிச்சேரி இந்த ரூட் வழியாக நம்ம 2-3 வாட்டி போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரூட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த ரூட்டில் எடுத்துட்டோம். ஸோ இந்த ரூட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக போகிற வழியிலே நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம ப்ரைவேட் வில்லா ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ மதியம் வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என் பையன் வந்து இளநீர் குடிச்சிட்டு அப்படியே இங்கே வந்து அட்ரஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு உணவகம் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. உள்ளே போகிற என்ட்ரன்ஸே நல்லா இருந்துச்சு. நம்ம ஆளுங்க எல்லாமே மெனு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மெனு சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டி எல்லாமே இருந்துச்சு. ப்ளஸ் மீல்ஸ் இருந்துச்சு. நான்வெஜ் மீல்ஸ், வெஜ் மீல்ஸ் 2 இருந்துச்சு. ஸோ வந்து எல்லாருக்குமே தேவையானது எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். நான்வெஜ் மீல்ஸில் வந்து சிக்கன் லெக் 1, 2 ஃபிஷ்ஷஸ்ஸு ப்ளஸ் கொஞ்சம் ஃபுட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதுதான் ஈசிஆர் ரோட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சென்னையிலேருந்து வந்து பாண்டிச்சேரி வரீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் சென்னை போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். நீங்கள் எப்படி இருந்து கிளம்புறீங்களோ அந்த மாதிரியே பார்த்துக்குங்க. இதான் இடன் டே நம்ம புக் பண்ணியிருக்கிற ப்ரைவேட் வில்லாவோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இடன் டே இது இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 15 ஏக்கர்ஸ்க்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. செக்யூரிட்டியை சைன்இன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறோம். நம்ம ப்ராப்பர்ட்டி இதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்திருக்க ப்ரைவேட் வில்லா இதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 11 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து 10 to 11 மெம்பர்ஸ் அலோட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா LM காட்டேஜஸ் அவங்க தான் வந்து இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த பிளேஸ். ஸோ LM காட்டேஜஸ் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து அட் ஹவுசஸ் தான் இருக்குது. ஸோ அட் ஹவுசஸ் நம்ம எடுக்கல. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீச் வியூ கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டான பீச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரைவேட்டாக பீச்சுக்கு போயிடலாம். நம்ம பசங்க இறங்கின உடனே நேராக ரூமுக்கு போகாமல் பீச்சில் போய் ஃபுல்லாக ஒரு ஆட்டம் போட்டுட்டு நம்ம பீச் பார்த்தீங்கனாலே வந்து ரொம்ப வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கிறது. ஸோ பீச்னாலே யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ண முடியும்? பீச்சை வந்து எப்போ பார்த்தாலுமே ரொம்ப அழகாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதனுடைய கடல் அலைகளோட சவுண்ட்னா கேட்டாலே மைண்ட் ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு பீச் எங்கே போனாலுமே உங்களுக்கும் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும். அதை நம்ம கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ பீச்சில் நல்லா ஆட்டம் போட்டு அப்படியே வந்து ரூமை வந்து செக்இன் பண்ணுறதுக்கு உள்ளே நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகணுன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கார்டன் சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3.5 feet இருக்குது. அதாவது கிட்ஸு, லேடிஸ் அது மாதிரி நம்ம குளிக்கலாம். ஃபுல் நைட்டில் வந்து லைட்ஸ் எல்லாமே போட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ உள்ள ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிறோம். ஒரு ஆள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஆள். ப்ளஸ் வந்து 48 inches LED டிவி, ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்ட் சொல்லிட்டாங்க. ப்ளஸ் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு மெயினாக ஃப்ரிட்ஜ் தேவைப்படும். ஸோ ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து இவங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிட் அவுட் ஏரியா, வெளியே போகிறதுக்கு ஒரு அவுட் ஏரியா இருந்துச்சு. ப்ளஸ் கேம்ப் ஃபயர்னால் பண்ணலான்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதை பண்ணல, டைம் இல்லை எங்களுக்கு. ஸோ வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் இருக்குது, வெசல்ஸ், சின்ன வெசல்ஸ் இருக்குது. நீங்கள் குக் பண்ணலாம். நாங்கள் குக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு டைம் அப்படி இல்லைன்றதால டெய்லி நாங்கள் குக்கிங்லேயே இருக்கிறதால குக் பண்ணல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கையில் ஜக்கோடு நிற்கிறாரு பரத். எந்த ரூமை நம்ம இப்போயே ஆட்டையை போடலாம், என்ன பிளான் பண்ணலான்னு பின்ட்டு அப்படியே யோசிக்கிறாப்புல. ஆனால் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நல்ல மாஸ்டர் பெட்ரூம் லெவலுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கனாலே வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணலாம். அதாவது பெட்டில் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ்னாலும் கீழே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த காட்டில் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இது வந்து இந்த வழியாக பாருங்களேன், இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இதான் அந்த அட் ஹவுஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. நம்ம இப்போ அடுத்தது அங்கே தான் போகிறோம். ஸோ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம பசங்க எல்லாம் ரூம்லேயே வந்து அடங்கியிருக்காங்க. ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறோம். ஸோ ரெஸ்ட் ரூமும் நல்லா க்ளீனாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்னா அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்தந்த ப்ரொவிஷன் வந்து ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு போர்ட்டிகோ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஈவினிங் சிட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு
சின்ன ஒரு போர்ட்டிகோ, அதாவது பீச் வியூவை பார்த்த மாதிரி. இதுக்கு ஆப்போசிட்டில் பீச்னால் கொஞ்சம் வாக்கபிள் நடந்து போனால் பீச்சு. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிட் அவுட், ஈவினிங்கில் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நைட் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈவினிங்கில் இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்து ஒரு இப்போ ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஸ்விம்மிங் பூலையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார் நம்ம ஆளுங்க வந்து கண்ணாடியை பார்த்துட்டு இருக்காரு. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க ஏன்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து டெரஸ்க்கு போகிற வழி. நம்மளால் பின்டோ வந்து இப்பயே வந்து இந்த அலம்புல ஏறுறாரு டெரஸ்க்கு. ஸோ டெரஸில் இப்போ வந்து நம்மளால போக முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணலான்னு போய் பார்த்துட்டு வர போகிறேன். குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும், குடிய கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸ்விம்மிங் பூல் ஆல்ரெடியே வந்து ஒரு குளியலை போட்டாச்சு. நம்ம ஆளுங்க உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் தியேட்டர் இருக்குது. நம்ம ஐபிஎல் மேட்ச் போடுறாங்க, ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம். இல்லைனா சாங்ஸ் ஓடிட்டுருக்கு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகல இன்னும், அதால் சாங்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன ஃபுட்டு வேணுமோ இங்கேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சனில் ஃபுட் இருக்கும். நம்ம என்னென்ன மெனுன்ற போர்ட் போட்டிருக்காங்க. டெய்லி மெனுஸை வந்து இவங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து மெனு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே ரீசனபிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ப்ரைஸ் எல்லாமே. ஸோ வந்து என்னென்னா இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லோட நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் கிடைக்கிறதால குளிக்கலாம், சாப்பிட்லாம், திருப்பியும் குதிக்கலாம், சாப்பிட்லாம். இதில் ஐபிஎல் இருக்கும்போது ஐபிஎல் மேட்சையும் பார்க்கலாம். ஸோ வந்து இது வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்கும். இதான் அந்த அட் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட் ஹவுஸ் எடுத்திங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ் தங்கலான்னாங்க. நம்மளுக்கு மெம்பர்ஸ் அதிகன்றதால நான் இந்த அட் ஹவுஸை செலக்ட் பண்ணல. ஸோ இந்த அட் ஹவுஸ் அடுத்த டைம் செலக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வியூ போடுறேன். ஸோ ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நைட் ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்விம்மிங் பூல் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மேட்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மேட்சும் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம அப்படியே நம்ம தண்ணியிலேருந்து அப்படியே குளிச்சுட்டு வந்து உட்காந்து மேட்ச் பார்க்கலாம். திரும்பியும் மேட்ச் பார்த்துட்டே 2 பிரேக் போடும்போது நம்ம போய் குளிக்கலாம். ஸோ இப்படியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை. இந்த சம்மருக்கு நீங்களும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ பால்ஸ்லாம் நம்ம கொடுக்குறாங்க உள்ள, கிரிக்கெட்ஸோ இந்த மாதிரியான பால்ஸு. ஸோ கேம் செட் பண்ணி கேம் விளையாடிட்டு இருந்தாங்க நம்ம பசங்க. ஸோ அப்படியே நம்ம என்னென்னா ஃபுட்டு வந்து கொஞ்சம் வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபுட்டையும் நைட் சாப்பிட்டுட்டு ஸோ மார்னிங் ஒன்றும் பெருசாக பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பீச் போயிட்டு பீச்லேருந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குது, பர்ச்சேஸை முடிச்சுட்டு அப்படியே வைண்ட் அப் பண்ணுறது தான் பிளான் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு 1 டே வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூன் லாகின் பண்ணிங்கன்னா, ஆஃப்டர்நூன் செக்இன் பண்ணிங்கன்னா, அந்த ஆஃப்டர்நூன்லேருந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாகவே வந்து வைண்ட் அப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் அப்படியே வந்து பீச்சில் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணோம். ஸோ பீச்சில் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீயை சாப்பிட்டோம். பீச் வந்து எப்பயுமே வந்து லைஃப்பில் வந்து யாருமே மிஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பீச்லேருந்து அப்படியே நம்ம வந்து காரில் எல்லாமே ரெடியாக இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்தீங்கன்னா எல்எம் காட்டேஜஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் இவங்கள புக் பண்ணுங்கள். நம்ம விகேக்ஸ் நம்ம பேரை சொல்லுங்கள், பிஓவி பேஜை சொன்னாலும் ஓகே. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.